டீ ஷாப் பாலிடிக்ஸ் கட்சி ரகசியம் விழுப்புரம் முதல் அறிவாலயம் வரை. அர்ஜுன், என்னடா பாலா, நம்ம டீ ஷாப் பாலிடிக்ஸ் பக்கம் முழுக்க விழுப்புரம் செய்தியாவே இருக்கேன்னு வாசகர்கள் குமுறாங்களாம். மத்த செய்திகள்லாம் இல்லையா என்ன கேள்வியா கொளுத்தி போடுறாங்க. பாலா, அர்ஜுன், என்ன பண்றது? நம்ம சேனல் ஆரம்பிச்சு சில மாசங்கள் தான் ஆகுது. செய்திகள் எங்க காதுகளுக்கு பளபளன்னு வந்து விழுகுது. அதை பதிவு செய்யறோம். இதுல பாகுபாடு இல்ல, உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் நம்ம வேலை. மத மாவட்ட செய்திகளையும் அப்பப்ப போட்டுட்டு தான் இருக்கோம். கார்த்திக், அது சரி, சமீபத்துல திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியையும் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செஞ்ச பொன்முடி இப்போ விழுப்புரம் மாவட்ட அரசியல்ல டாப் கியர்ல பறந்துட்டே இருக்கார். ஆனா செந்தில் பாலாஜிக்கு மண்டல பொறுப்பாளர் பதவி கிடைச்சும் பொன்முடிக்கு எந்த பொறுப்பும் இல்லையாம். இது அவர் ஆதரவாளர்கள் மத்தியில பயங்கர அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம தலைவருக்கு ஏன்னு ஒரு பதவியும் இல்லையா இன்னும் முகநூல்ல புகைச்சலா கொளுத்தி போடுறாங்க. சேகர், ஆமாமா, என் மாமா பையன் கூட இத பத்தி தான் பேசினான். பொன்முடி சமீபத்துல முதல்வரை சந்திச்சு பேசினாரு. அது மட்டும் இல்லாம விழுப்புரம் மாவட்ட மண்டல பொறுப்பாளர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் KN நேரு முடியை சந்திச்சு போயிருக்கிறாங்க. ஏதோ ரகசியம் பேசினதா டீ கடை சப்ளையர் கூட காது கொடுத்து கேட்டிருக்கிறார். ஒரு பெரும் குண்டை தூக்கத்தான் இத்தனை ரகசிய சந்திப்புகளும்னு எனக்கு படுது. அர்ஜுன், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ அதிரடியான விஷயமும் நடக்க போகுதுன்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். வெறும் சந்திப்புகள் மட்டும் இல்ல, இதை தாண்டி ஏதோ வெடிமருந்து இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு பெரும் அசைவு நடக்குதுன்னு தோணுது. ஒரு புயலுக்கு முந்தைய அமைதி மாதிரி பெரும் சலசலப்புக்கு முன்னாடி அமைதி. பாலா, சரியாக சொன்ன அர்ஜுன். வர்ற ஜூன் 1ஆம் தேதி மதுரையில திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கு. ஜூன் 1 அல்லது அதற்கு முன்னே அல்லது சில தினங்களுக்குள் அறிவிப்புகள் வெளிவரலாம். அதனாலதான் இந்த சந்திப்புகள் எல்லாம். கட்சிக்காரங்க மத்தியில் ஒருவித வெறித்தனமான எதிர்பார்ப்பு கலந்த பதற்றம் நிலவுது. கார்த்திக், இப்போதைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உடல்நிலை காரணமா மாற்றப்படலாம்னு ஒரு பேச்சானல் பறக்குது. அவருக்கு பதிலா DR பாலுவை பொதுச் செயலாளரா கொண்டு வரலாம். இல்லாட்டி KN நேருவை பொருளாளராக்கி அவர் வகித்த முதன்மை செயலாளர் பதவிக்கு பொன்முடியை கொண்டு வர திட்டம் இருக்கு. இல்லனா கூடுதலாக 2 துணை பொதுச் செயலாளர் பதவிகளை உருவாக்கி உதயநிதி மற்றும் பொன்முடிக்கு அந்த பதவிகளை வழங்கவும் வாய்ப்பு இருக்குன்னு அறிவாலய வட்டாரங்கள்ல சூடாக பேசிக்கிறாங்க. ஒருத்தர் கிளம்பினா 4 பேர் உள்ள ஓட மாதிரி இருக்கு. தேர்தல் சீசன் இல்லாமலே. சேகர், பொன்முடிக்கு கட்சி பதவியும் அமைச்சர் பதவியும் இல்லாவிட்டாலும் விழுப்புரம் மாவட்ட அரசியல்ல தீவிரமா இயங்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு எப்போ பதவி கிடைக்கும் தொண்டர்கள் இயக்கத்துல இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலண்டரில் தேதி எண்ணி காத்திருக்காங்க. துரைமுருகன் வன்னியர் என்பதால் அவரை நீக்க வாய்ப்பில்லைன்னு ஒரு பேச்சு இருக்கு. இருந்தாலும் கட்சி தலைமை எதையும் செய்யும். அர்ஜுன், திமுகவுல சீனியர்களுக்கு இருக்கிற அதிருப்திய போக்குற விதமா சில ஆறுதல் மருந்துகளை கொடுக்கவும் தலைமை முடிவு செஞ்சிருக்கோம். இப்போதாவது பொன்முடிக்கு பதவி கிடைக்குமான்னு தொண்டர்கள் காத்திருக்காங்க. விழுப்புரம் உடன்பிறப்புகள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தீயாக பரவுது. ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா இல்ல மறுபடியும் காத்திருப்பாங்களான்னு தெரியல. பாலா, என்னதான் நடக்குதுன்னு ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலதான் தெரியும். அது வரைக்கும் இந்த டீ கடையில நம்ம அரசியல் பேச்சுக்களை தொடர்வோம். சேகர், அப்ப வேற ஒரு சூடான செய்தி கிடைச்சா அடுத்த சந்திப்புல பேசுவோம். அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா?